ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நீங்க இப்ப பிரிவுல பார்த்த மாரி ரொம்பவே சூப்பரான, சிம்பிளான ஒரு பர்த்டே விஷ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ எப்படி ரொம்பவே சிம்பிளா, ஈஸியா நம்ம கிரியேட் பண்றதுன்னா, இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்க அந்த ப்ரீசெட்ட அலைட் மோஷன்ல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா, உங்க மொபைல்ல இருக்க அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, எஸ்என்பி பாலாடெக்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இப்ப மேல இருக்க ரைட் ஏரோவ டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க, கரெக்ட்டா நம்ம எடிட் பண்ண தேவையான இடத்துல டைம் லைன் கரெக்ட்டா போய் சென்ட் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல டைம் லைன வச்சுட்டு, கீழ அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்க, இந்த இடத்துல வந்து பாருங்க, நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். பிளஸ் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவ செலக்ட் பண்ணிட்டு, நீங்க எந்த இமேஜ் ஆட் பண்ண போறீங்களோ, இல்ல யாருக்கு பர்த்டே விஷ் பண்ண போறீங்களோ, அவங்களோட இமேஜ வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்ட்டா மேல ஸ்க்ரீன்ல அதாவது ஆட் பண்ணியிருக்க இமேஜ்ல உள்ள ஃபேஸ் நல்லா கிளியரா தெரியிற மாரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இந்த மாரி கீழ வந்து தெரியணும் அப்டிலாம் அவசியம் இல்ல. நமக்கு தேவையானது மேல ஃபேஸ் தெரியணும் அவ்வளவுதான். கீழ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ, அதனால கீழ லெக் எல்லாமே ஹைட் ஆயிரும். ஸோ, ஃபேஸ் தெரியிற மாரி கரெக்ட்டா வந்து இமேஜ மூவ் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்டிங் வரைக்கும் இந்த இமேஜ கரெக்ட்டா ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த இமேஜ் அந்த மாரி லாங் பிரஸ் பண்ணி, கரெக்ட்டா இந்த சாங் லேயருக்கு மேல இந்த இமேஜ் இருக்கணும். ஸோ, அது மாரி நீங்க வந்து கரெக்ட்டா மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணீங்க அப்படின்னாக்க, இமேஜ் ரொம்ப சிம்பிளா நாம வந்து ஆட் பண்ணிறலாம். அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த இமேஜ் ஆட் பண்ணோம்ல. ஸோ, அதுக்கு மேல் லேயர்ல நம்ம ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருப்போம். அத வந்து நாம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். அது எப்படி பேஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஆட் பண்ணியிருக்க இமேஜ் அந்த லேயர்ல கரெக்ட்டா இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்ட்டா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, பிளாங்க்கா இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து ப்ளே ஆகும். ஸோ, இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னாக்க, லெஃப்ட் சைடுக்கு அந்த டெம்ப்ளேட்ட வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேல இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து குடுத்துக்கோங்க. ரைட் ஏரோவ கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க, இந்த டெம்ப்ளேட் முடியிற இடத்துல டைம் லைன் போயிரும். ஸோ, அந்த இடத்துல டைம் லைன் வச்சுட்டு, மேல இருக்க இந்த பிளஸ் ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பேஸ்ட் லேயர் குடுத்தீங்க அப்படின்னாக்க, இப்ப நீங்க காப்பி பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்து இங்க வந்து ஆட் ஆயிரும். பட் அந்த டெம்ப்ளேட் என்ன அப்படின்னாக்க, ஃப்ரண்ட்ல ரொம்பவே முன்னாடி வந்து ஆட் ஆயிரும். ஜஸ்ட் அதையும் இப்ப நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த இமேஜ் லேயருக்கு மேல இருக்கிற மாரி கரெக்ட்டா மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறமா, வீடியோ எண்டிங்க்கு அதிகமா இருக்க ரைட் சைடு இருக்க அந்த டெம்ப்ளேட்ட வந்து ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்ட கிளிக் பண்ணி ரைட் சைடு கட் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க, ரைட் சைடு வந்து கட் ஆயிரும். ஸோ, ரொம்பவே சிம்பிள் அவ்வளவுதான். ஓகே. இந்த வீடியோவுல நாம நேம் எப்படி டெக்ஸ்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, நேம் லேயர் இருக்கும். அத வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, இங்க இருக்க நேம் வந்து எரேஸ் பண்ணிட்டு, நீங்க யாருக்கு பர்த்டே விஷ் பண்ண போறீங்களோ, அவங்களோட நேம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு, அதாவது டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க, ரொம்பவே சிம்பிளா, ஈஸியா இந்த பர்த்டே விஷ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ வந்து ரொம்பவே கிரியேட் பண்ணி முடிச்சிரலாம். ஸோ, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாக்க, வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாரி இன்னும் நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட் பண்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.